இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள் அதிகமாக பெருக வேண்டும், அதிகமாக காணப்பட வேண்டும். நாம் அதிகமாக தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தையும் அதிகமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமானது. தேவன் மீது வைக்கிற அன்பு, தேவனை விசுவாசிப்பது, தேவனிடத்தில் அதிகமாக அன்பை செலுத்துவது, ஆண்டவரை அதிகமாக தேடுவது, அவர் நமக்கு நன்மை செய்வார், அவர் நம்மை காப்பாற்றுவார், அவர் நம்மை விடுவிப்பார், அவர் என்னை குணமாக்குவார், அவர் என்னை சுகமாக்குவார் என்று நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் காத்திருப்பது. இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவன் மிகவும் பிரியப்படுகிறார். ஆண்டவர் சமூகத்திலே அதிகமாக நம்ம காத்திருக்க வேண்டும், அதிகமாக வேதம் வாசிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இன்னும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்கள் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலும் தேவன் அன்பை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், நீதியை எதிர்பார்க்கிறார், நியாயத்தை எதிர்பார்க்கிறார், உத்தமத்தை எதிர்பார்க்கிறார், பொறுமையை எதிர்பார்க்கிறார், நிதானத்தை எதிர்பார்க்கிறார், அமைதியை எதிர்பார்க்கிறார், சாந்தத்தை எதிர்பார்க்கிறார். இப்படியாக ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்திலும் அனுதினமும் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நல்ல விசுவாசம் நம்மிடத்தில் பெருக வேண்டும், நல்ல நம்பிக்கை நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். ஆண்டவரை நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, எந்த விதத்தில் அவரை விசுவாசிக்கிறோமோ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வேத வாக்கியத்தின்படி ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்பி விசுவாசித்தால் அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும்.